குருஜி அவர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து பிரவீன்குமார். குருஜி வந்து கருத்தரங்கத்தில் வந்துட்டு திருமணத்தில் சுபத்துவம்ன்ற தலைப்பில் வந்து பேசியிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய வேண்டுகோள், ஆக்சுவலாக சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் நான். அவங்க வந்து திருமணம் இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நம்ம எப்பயுமே நீங்கள் சொல்கிற மாதிரி லக்னம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்றதை சரி பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகப்படி வந்து அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கணும். நான் சொன்னேன் நீங்கள் கொடுத்த ஜாதகமே தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஜாதகம் ஜென்ரேட் பண்ணி இந்த ஜாதகப்படி வந்துட்டு இவருக்கு லேட்டாக தான் திருமணம் ஆகும், இன்னும் ஒரு வருட காலத்தில் வந்து இவருக்கு திருமணம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு சொன்னேன் நான். ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு ஒரு பொண்ணோட ஜாதகத்தை வந்து கொண்டு வந்துட்டு அப்பயும் நான் கேட்டேன், இப்போ இந்த ஜாதகம் வந்து சரியான ஜாதகமா இருக்குமான்றது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஏற்கனவே பையன் கொடுத்த நீங்க உங்க தம்பியோட ஜாதகமே வந்துட்டு கரெக்டான ஜாதகமா இல்லை அப்படிங்கும்போது, இல்லை நீங்க இதுக்கு வந்து கொஞ்சம் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க, ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து ஒரு பொருத்தம் பார்த்து சொன்னது வந்துட்டு நல்லபடியாக வந்து திருமணம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன் சரிங்க, பார்க்குறேன், பார்த்து நான் என்னன்றதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டேட்டா மாத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து டைம் வந்து எங்களால் வந்து தோராயமாக வந்து இந்த டைமில் தான் வந்துட்டு பொண்ணோட இதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க டைம் வந்து சரியில்லை அப்படின்னா கரெக்டான லக்னத்தை வந்து நம்ம எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை சம்பவங்கள்லாம் வச்சு நம்ம வந்து நேரில் பேசினாதான் வந்து அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பொருத்தம் பார்க்கறதே வந்து சரியாக வராது அப்படின்னா. அப்போ அவங்க இன்னொன்று ஒரு வார்த்தை நட்ட சொன்னாங்க, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை புதுசாக வந்து எனக்கு கணிச்சு கொடுத்தீங்க, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தவறான ஜாதகம் வச்சிருந்தேன், அந்த ஜாதகத்தை வந்து பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி அந்த ஜாதகத்துக்கு வந்துட்டு இந்த பொண்ணோட ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் பொண்ணோட ஜாதகம் வந்து அனுப்புறேன், நீங்க கணிச்ச அந்த புது ஜாதகத்தை வந்து நீங்க பொருத்தம் பார்த்து இருக்கான்றதை வந்து பார்த்து சொல்றாங்க. இப்போ இதுல வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா குருஜி, பொண்ணு வீட்டு வந்து சைடு வந்து கொடுக்குற ஜாதகமோ இல்ல பையன் வீட்டு சைடு கொடுக்குற ஜாதகமோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது ரெண்டும் அட்லீஸ்ட் ஒரு சைடு வந்துட்டு அந்த ஜாதகம் கரெக்டான ஜாதகமா தான் இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி வந்து நம்ம எடுக்க முடியும்? ஏன்னா உங்க ஃபாலோவர்ஸ், உங்க மாணவர்கள் கிடைக்கிற ஜாதகத்துக்கு நாங்க பலன்கள் சொல்றதே இல்லை. கேள்வியும் அவரே கேட்டு பதிலும் அவரே சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பெரிய விழிப்புணர்வு நம்மளுக்கிடையே இருக்குதுன்றதான் உண்மை. நான் ஆரம்ப காலத்திலிருந்து இதை சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறேன். எவருடைய பிறந்த நேரமும் சரியானது இல்லை. லக்ன சந்தியில பிறந்தவர்களுக்கு எந்த லக்னம்ன்றதை உறுதி செய்யணும் அப்படின்றத நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு 40-50 வயசுக்கு முன்னாடி நேத்து பார்த்த ஜாதகத்துல 1.5 மணி நேரம் வித்தியாசம். 1.5 மணி நேரம் வித்தியாசம். எனக்கு நல்லா தெளிவா சில விஷயங்கள் தெரியும். கொஞ்சம் ஒரு எப்ப வந்து தசாபுக்தி அமைப்புகளை தன்னம்பிக்கையோடு, அதாவது தன்னம்பிக்கைன்றதுக்காக வந்து நம்ம சொல்றதான் கரெக்ட் நல்ல, அது உங்களுக்கு நமக்கு அந்த நாலேஜ் வந்து அனுபவம் ஏற ஏற அது வந்து தான் தீரும். தசாபக்தி அமைப்புகளை வந்து நீங்க சரியா மேட்ச் பண்ண கத்துக்கிறீங்களோ அப்ப இவர் இந்த மாணவர் சொன்ன எல்லாத்துக்கும் அது கரெக்டா இருக்கும். தசாபக்தி அமைப்புகளை நீங்க பொருத்தி பார்த்து, நான் இப்ப கையில கொடுக்கிற ஜாதகத்துக்கு நான் பொருத்தம் பார்க்கறது இல்லை. நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டோம்னா நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எங்கிட்ட எதிர்பார்ப்போடு தான் வருவாங்க அப்படின்றதான் உண்மை. 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் நான் நிறைய விஷயங்களை மேட்ச் பண்றேன், அது உண்மை. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பிறந்த ஊர்ல மேக்சிமம் இருக்கிறது இல்லை. அந்த 8-12 சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் ஒரு பார்த்தோடனே மாப்பிள்ள வந்து இங்க இல்லையம்மா, அவர் வெளிமாநிலத்தில் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு நானே சொல்லுவேன். ஆமாங்க, இவர் அமெரிக்காவில் இருக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு அமெரிக்கா போறதுக்கோ வெளிமாநிலம் போறதுக்கோ இந்த அமைப்புகள் இருக்கு இல்லை, இதை வச்சும் நான் நிறைய இடங்கள்ல மேட்ச் பண்றேன். திருமண பொருத்தத்தை ஒரே எதுன்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் ஜாதகம் சரியா தப்பான ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா ஜோதிடர் கடவுள் இல்லை, நீங்க உங்களை சொல்றேன், நீங்களும் கடவுள் இல்லை, நானும் கடவுள் இல்லை. ஜாதகம் தப்புன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்துருச்சுன்னா சில விஷயங்களை அந்த ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு இது பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறேன், இந்த ஒரு 1.5 மணி நேரம் இது பண்ண ஜாதகத்தில் 8 வயசுல அப்பா இல்லைங்கன்னு சொன்னார். அந்த ஒரு விஷயம் போறோம். 8 வயசுல அப்பா இல்லைன்னா அந்த ஜாதகத்தில் நீங்க விருச்சிக லக்னம் இல்லைங்க, துலா லக்னம் 9ல சனின்ட்டேன் ஒரே வார்த்தை. 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்கிறீங்க. மிட் நைட்ல பிறந்தவங்களுடைய பெரும்பாலான நேரம் தப்பு. தயவு செய்து இதை நீங்க மனசை கழட்டி வச்சு பார்க்க வேண்டிய அவசிய இடத்துல இதுவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட நான் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறவங்கள நர்ஸாவோ டாக்டராகவோ இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் கேட்கிற முதல் கேள்வி, நர்ஸா இருக்கிறீங்களா, டாக்டரா இருக்கிறீங்களா, பிரசவம் சம்பந்தம்? ஆமாங்க. இது வரைக்கும் யாருக்காவது கரெக்டான நேரம், பிறந்த நேரம் சொல்லி இருக்கிறீங்களா? உண்மையே சொல்றேன், ஒரு டாக்டர் கூட, இந்த கூட்டத்தில் யாருன்னா டாக்டர் இருக்கலாம், அவங்களையும் சேர்த்தான் கேட்குறேன், ஒரு டாக்டர் கூட, ஒரு நர்ஸு கூட அதுக்கு பதிலே சொன்னதில்லை. இல்லை குருஜி, அது எங்கள் டைம், எங்கள் வேலையே வந்து குழந்தையவும் தாயவும் காப்பாற்றுறதானே தவிர பிறந்த நேரத்தை சொல்றது இல்லை. டாக்டர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் மறுநாள் காலையில் யோசிக்கும் போது 11 மணி போல பிறந்ததா, போட்டுக்கப்பா 10 மணின்னு போட்டுக்கோ, 11 மணின்னு போட்டுக்கோ, அப்படித்தான் சொல்லுவோமே தவிர நான் துல்லியமான நேரத்தை கொடுக்கிறேன் என்று ஒரு செவிலியரோ ஒரு டாக்டரோ சொன்னதே கிடையாது. ஆகவே ஜோதிடர்கள் எல்லா நேரங்களிலும்
நேரங்களையும் பிறந்த நேரத்தை சந்தேகப்படுங்க. அந்த பிறந்த நேரத்தை சந்தேகப்படுறதுன்றது எப்படி உறுதிப்படுத்தணும்? வாழ்க்கை சம்பவங்கள்ல 15 நிமிஷம் முன்னாடி பின்னாடி போகும். இன்னைக்கு பார்த்த விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சூரியன் கெட்டு போயிருந்தாரு. உங்க இதை சொல்லுங்கன்னா இது டெய்லி 1 2 வந்துகிட்டு தான் எனக்கு இருக்கும். அப்ப 8 வயதுல தகப்பனார் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு 9ஆம் இடத்துல தான் சனி இருப்பார். அந்த பாவக அமைப்புகளை வச்சு தான் நீங்க பார்க்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் லக்னத்தை உறுதி செய்யும். லக்னத்தை உறுதி செய்யாம எதையுமே செய்ய முடியாது. லக்னத்தை உறுதி செய்யறதுக்கு இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி 4 பாயிண்ட். இன்னொன்னு, நான் லக்னத்தை எத்தனையோ விஷயங்கள்ல உறுதி செய்யறேன். டக்குன்னு எனக்கு கிடைக்கவே கிடைக்கல. ஒருத்தர் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறாரா, ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாரான்னு சந்தேகம் வருது. பொதுவா எப்படி அதை இது பண்ணுவீங்க சொல்லுங்க? உங்களை யாராவது சொல்லுங்க. மிதுன லக்னத்தில் எதுவுமே பாயிண்ட் இல்ல. ஒருத்தர் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறாரா, ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாரான்றத பொதுவாக எப்படி உறுதி பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுங்க. ஃபாதர் மதர் எப்படி இருக்காங்கங்கறத பார்த்து செய்யலாம். சரி, இருக்காங்களா இருந்துட்டாங்களா அப்படின்றது. அது இது அவரோட மேரேஜ் இதை வச்சு செய்யலாம், குழந்தை பிறந்ததை வச்சு செய்யலாம். இதெல்லாம் வச்சு உறுதிப்படுத்திக்கலாம். படிப்பு உத்தியோகம் எப்பப்போ எந்திரிங்கம்மா. அவங்க சொன்னதான் கரெக்டான பதில். தசாபக்தின்னு சொன்னது கூட தப்பு. அவங்க சொன்னதா 100க்கு 100. அவங்க பேர் தெரியல, அவங்க சொன்னதா 100. சாய்ஸ்ரீ அவங்க சொன்னதான் கரெக்ட். சிம்பிள். சமீபத்தில் அது இந்த ஒரு சின்ன விஷயத்தை அப்படியே கொஞ்சம் நகர்த்தி பார்த்து, முன்னாடி போன செவ்வாய் புக்தி, முன்னாடி போன குரு புக்தி, தசையை பற்றி பேச வேண்டாம். இந்த முன்னாடி போனதில் ஒரு 5 வருஷம் 7-8 வருஷத்தில் செவ்வாய் தசை அப்படி கிராஸ் பண்ணி செவ்வாய் புக்தி கிராஸ் பண்ணியிருக்கும் போது, செவ்வாய் புக்தியில் அந்த நேர தசைக்கு கீழே இருக்கக்கூடிய புக்தி, தசாநாதன் எப்படியோ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செவ்வாய் புக்தி எப்படிப்பட்ட அமைப்புகளை தந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. 2010 எப்படி இருந்தது, 2020 எப்படி இருந்தது, 2019 எப்படி இருந்தது, அல்லது அதற்கு அடுத்து வந்த குரு புக்தி எப்படி இருக்குன்றதை வச்சு நிச்சயமா ஒரு ரிஷப லக்னமா மிதுன லக்னமான்னு கண்டுபிடிச்சிடலாம். நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் மெனக்கடணும் நீங்க, அவ்வளவுதான். நான் மிக முக்கிய விஐபிகள் ஒரு 4-5 பேருக்கு கிட்டத்தட்ட அக்யூரேட் பர்த் டைமே கொண்டு வந்திருக்கிறேன். அந்தரத்தின் அடிப்படையில் கொண்டு வர முடியும். நீங்களே ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஏங்க அடுத்தவங்களுக்கு ஜோசியம் பார்க்குறீங்க? நீங்க உங்க பிறந்த நேரத்தை அக்யூரேட்டா கணிக்கலாம் அந்தரங்களின் அடிப்படையில். அந்தரங்களுக்குள்ள போகும்போது நமக்கு முன்னாடி நடந்த சுக துக்கங்கள், நல்ல இன்பம் நல்ல துன்பம், அதை கோட்சார ரீதியா மேட்ச் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கு வந்துடணும். கோட்சார ரீதியா அந்த கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில பெரிய சந்தோஷமும் இருக்கும், பெரிய துக்கமும் இருக்கும். எல்லாருக்குமே அது சகஜம்தான். அந்த பெரிய சந்தோஷம் பெரிய துக்கம் எப்போது நடந்தது அப்படிங்கிறத நம்முடைய அந்தர ரீதியா நீங்க எதுலையுமே மாணவர்களுக்கு மறுபடியும் நான் ஆன்லைன் வகுப்புலேயும் சொல்றேன், டோன்ட் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. ஜோதிடம் துல்லியமானது. உங்களாலும் ஜோதிடத்தை துல்லியமா சொல்ல முடியும். நீங்களா ஒருவேளை இப்படி இருக்கக்கூடும், பெர்ஹாப்ஸ் ஒருவேளை இப்படி இருக்கக்கூடும்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் வராது. ஜோதிடத்துல என்னுடைய மாணவர்களுக்கு போராட்ட குணம் இருந்தே தீர வேண்டும். எதையுமே நீங்க ஜோதிடத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தான் கிளையண்ட்டை, கஸ்டமர்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆகவே சுலபத்தில் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடாதீங்க. இப்படி நான் சொல்லி கொடுத்த வகையில் அந்த 6-8 தசாபக்தி ஒண்ணுமே இல்லைன்னா அந்த 6-8 தசாபக்திகளுக்கு வந்துடலாம். அவ்வளோதான். அதுலேயே அப்படியே அந்த ஒவ்வொரு செவ்வாய் வரும் பொழுதும் மிதுன லக்னக்காரர்களுக்கு அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாபக்தி அமைப்புகளோ, செவ்வாயின் வீடுகளில் இருக்கக்கூடிய தசாபக்தி அந்தர அமைப்புகள் வரும் பொழுது தசாநாதன் புக்திநாதனுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக நடக்கும். ஒரு நெகட்டிவ் இது பொதுவானது. சமீபத்தில் கூட சமீபத்தில் கூட என்னுடைய குரூப்பில் ஒன்று பார்த்தேன். தசாநாதனை விட புத்திநாதன் மேலானவன், புத்திநாதனை விட அந்தரநாதன் வலிமையானவன். ஐயோ, இப்படிலாம் எனக்கே என் குரூப்பை பார்த்தா தலை சுத்துது. என்னடா அது, இப்படிலாம் தலையை சிரிக்கிறதுக்கு சொல்ல ஒருத்தர் பேர் இல்லாத எல்லா பதிவுகளையும் நம்ம பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கு. என் குரூப்பில் வர்றதெல்லாம் கரெக்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். நானும் குரூப்பை டெய்லி ஒரு தடவை அது பார்ப்பேன். தசாநாதனை விட புத்திநாதன் வலிமையானவன். அதாவது முதலாளியை விட மேனேஜர் பெரிய ஆளு, மேனேஜரை விட சூப்பர்வைசர் பெரிய ஆளு, சூப்பர்வைசரை விட கிளர்க்கு பெரிய ஆளு, கடைசியில் அந்த கம்பெனியோட பியூன்னு தான் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். நான் என்ன சொல்றது, இப்படிப்பட்ட தவறான புரிதல்கள் அதிகம். ஆகவே இப்போ இதையும் நம்ம மத்தியானத்துக்கு மேலே இந்த மாணவர் கொடுத்ததை டிஸ்கஸ் வச்சுக்குவோம். பட் ஜாதகத்தை செக் பண்ணுறது கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும், இன்னொன்று நம்மளும் மனுஷங்க தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பொண்டாட்டிக்கிட்ட நான் காலையில் சண்டை போட்டு வந்திருந்தேன்னா எனக்கும் ப்ரெடிக்ஷன் சரியாக வராது. என்னுடைய மனம் இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு தெரிஞ்சுதான் ராதாகிருஷ்ணன் ஐயருக்கு டைம் கொடுத்தேன். ஆனால் சொல்லியே கொடுத்தேன், சுப சந்திராஷ்டமம். இந்த பாருங்க, வந்தவுடனே காலையில் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பயங்கர ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த நேரம், இந்த ஹோரை, இந்த நேரம் சந்திரஹோரைக்குள்ளே தான் நான் வருவேன். சனிஹோரையாக இருந்தாலும்
இருந்தாலும் கூட இன்றைக்கு சனி சுபத்துவமாகத்தான் இருக்கிறார். இந்த மாதிரி சுபத்துவ விஷயங்களை மத்தியானத்துக்கு பிறகு பேசலாம். ஆக ஜாதகத்தை ஜாதகத்தை இது பண்ணாமல் உறுதி பண்ணாமல் இந்த பழக்கம் மாணவர்களுக்கு வந்துடணும். ஒருவேளை இவர் இந்த லக்னமா அந்த லக்னமா கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நான் சாதாரணமாக ஆரம்பித்தேன், கையில் கிடைக்கிறது ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதீங்கன்ட்டு. ஆனால் இன்னைக்கு அது ஒரு நெருப்பு மாதிரி பரவி இருக்கின்றது. மாணவர்களாகிய நீங்களே சாட்சி. பேசுங்க.